அனைவருக்கும் வணக்கம். அட்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போறது துகள்களால் ஆன அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம். ஆங்கிலத்தில் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ரிஜிட் பார்ட்டிகிள்ஸ். ஓகே, என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா இதுதான் அந்த எம்சிக்கு. அந்த கேள்வி, ஒரு நிறையானது நிலையான புள்ளியை பொறுத்து ஒரு தளத்தில் சுழலும் போது அதன் கோண உந்தத்தின் திசையானது எப்படி இருக்கும்? 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. இந்த கேள்வி ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் என்கின்ற தேர்வுல 2012ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரியா? என்ன தெரிவுகள், என்ன ஆப்ஷன்ஸ்? நம்பர் 1, சுழலும் தளத்திற்கு செங்குத்து திசையில் செல்லும் கோட்டின் வழியாக இருக்கும். செங்குத்து திசையில் இருக்கப்படாது. சுழலும் தளத்திற்கு 45 டிகிரி கோணத்தில் செல்லும் கோட்டின் வழியாக. 3வது, ஆரத்தின் வழியாக இருக்கும். பாதையின் தொடுகோட்டு திசையின் வழியாக. இந்த மாதிரி ஒரு 4 தெரிவு ஆப்ஷன்ஸ். இல்லை சார் சரியான விடை பார்க்கலாமா? இப்ப நமக்கு இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கோண உந்தம் L = R cross E. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா L கோண உந்தம், R அத பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது அப்புறம் P என்பது என்ன சார்? நீள் உந்தம். அதுக்கு ஃபார்முலா என்ன சார்? MV, நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்குத்தொகை. இது வெக்டாரா ஸ்கேலரா சார்? வெக்டார். ஏன்னா V திசைவேகம் வெக்டார்னு சொன்னா நீள் உந்தமும் வெக்டார் இல்லையா? ஆக இதுல இருக்கக்கூடிய எல்லாமே 3மே வெக்டார் தான். அது மட்டுமல்ல, R cross P என்பது வெக்டார் பெருக்குத்தொகை. ஏன்னா வெக்டாரை பொறுத்த அளவுல 2 விதமான பெருக்கல் முறைகள் உண்டு. ஒண்ணு ஸ்கேலார் பெருக்குத்தொகை, இன்னொன்னு வெக்டார் பெருக்குத்தொகை. ஸ்கேலார் பெருக்குத்தொகையில வரக்கூடிய விடை ஸ்கேலாராக இருக்கும். வெக்டார் பெருக்குத்தொகையில வரக்கூடிய வெக்டார் வெக்டாராக இருக்கும். வெக்டார்னு சொன்னாலே அதற்கு ஒரு திசை உண்டு. ஸ்கேலாருக்கு திசை கிடையாது, நமக்கு தெரியும். அந்த திசை எப்படி சார் இருக்கும்? உதாரணமாக கேபிட்டல் R = A cross B ன்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஆடினுடைய திசை எப்படி இருக்குன்னு சொன்னா, அது வெக்டார் A மற்றும் வெக்டார் B எந்த தளத்தில் இருக்கிறதோ அந்த தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும். வெக்டார் A மற்றும் வெக்டார் B இருக்கின்ற அமைந்துள்ள தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும். இதுதான் வெக்டார் ப்ராடக்டை பத்தி, வெக்டார் பெருக்குத்தொகையை பற்றி நாம படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த வெக்டார் R, வெக்டார் P இவை இரண்டும் உள்ள தளத்திற்கு செங்குத்து திசையில் L இன் திசை இருக்கும். புதுபெயர் வெக்டார் L இன் திசையானது வெக்டார் R மற்றும் P இவை அமைந்த தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும். அந்த அடிப்படையில 1வது தெரிவு ஆப்ஷன் 1ன்னு சொல்றோம் இல்லையா, இது சரியான விடை. சரியா? நம்ம இதே துகள்களால் அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் அப்படிங்கிற இந்த பாடத்துல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொளியில், அடுத்த வீடியோவில் நாம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.